Hello friends, welcome to DavidJames channel. So எல்லாரும் எப்படி இருக்கீங்க? So after long back நான் வந்து வீடியோ போடுறேன். So வீடியோ போடாததற்கான ரீசன் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம என்ன சாங் எடுத்திருக்கோம்னா சேம் சாங் அரபிக் குத்து அந்த சாங் தான் எடுத்திருக்கோம். அதில் ஏகப்பட்ட ஸ்டெப்ஸ் இருக்குது. நான் மேஜரான ஸ்டெப்ஸ் தான் கவர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதில் வந்து இன்றைக்கி ஒரு ஸ்டெப் எடுத்திருக்கேன். என்ன ஸ்டெப்புனா அந்த ஸ்டெப்பு தான். ஓகே, ஸோ இந்த ஸ்டெப்பு ஆடும்பொழுது சரி ஓரளவு ஈஸியாக தான் இருக்கும். அந்த டைமிங் மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த சாங்கை நீங்கள் ரீல்ஸ் பண்ணி போட்டாலும் அப்படியே ஒரு மாதிரி க்யூட்டாக கிரேஸாக இருக்கும், அப்படியே ஒரு மாதிரி ஸ்டைலிஷாக இருக்கும். ஓகே, ஸோ அதனால தான் அந்த ஸ்டெப்பை நான் எடுத்திருக்கேன். ஸ்டெப்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி DavidJames சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோஸ்லாம் உங்களை வந்து சேரும். ஓகே, ஸோ வாங்க நம்ம ஸ்டெப்ஸ்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஸ்டெப்ஸோட பொசிஷன் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்படி தான் நிற்க போகிறோம். ஸோ ரைட் காலை வந்து உங்கள் ரைட் சைடு பார்த்த மாதிரி இப்படி திருப்பிடுங்க. பேக் டோவை தூக்கிடுங்க. லெஃப்ட் கால் வந்து ஃப்ரண்ட் ஸ்ட்ரைட்டாக பார்த்த மாதிரி தான் நிற்கணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து பொசிஷன் காலுக்கு. கை என்ன பண்ண போகிறீங்கன்னா ஹல்லமெத்தி ஹப்பி போ அந்த லிரிக்ஸ் வரும்போது உங்களோட ரைட் ஹேண்டை வந்து 3 வாட்டி இப்படி ஷேக் பண்ண போகிறீங்க, அப் டவுன். ஓகே, 1 2 3. ஸோ கீழே வர்றதை மட்டும் கவுண்ட் வச்சுக்கோங்க, 1 2 3. ஓகே, ஸோ பொசிஷன் இப்படி நின்றுக்கோங்க. நின்றுட்டு 1 2 3. ஓகே, 1 2 3. ஓகே, ஸோ இந்த ஸ்டெப் நீங்கள் போடும்பொழுது உங்களோட ஷர்ட் வந்து டக்கின் பண்ணிக்கோங்க. ஓகே, பெல்ட் தெரிகிற மாதிரி. ஏன்னா அடுத்த ஸ்டெப் வந்து பெல்ட்டை பிடிச்சி தான் நம்ம போட போகிறோம். ஓகே, ஸோ அப்போ வந்து பார்க்க நல்லாயிருக்கும். ரெடி? இப்படி வச்சுக்கிட்டு 1 2 3. 3 முடித்தோடனே என்ன பண்ணணுன்னா உங்களோட 2 கையும் பெல்ட்டில் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ரொம்ப இப்படி முன்னாடி பிடிக்காமல் இங்கே கேப் விட்டு இருங்க, இங்கே கேப் விட்டு இங்கே பிடிச்சிக்கோங்க. ஓகே, இப்படி பிடிக்காமல் இப்படி பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம அடுத்த ஸ்டெப் போடும்போது அந்த ஷேக் தெரியும். ஓகே, ஸோ ஷேக் எப்படி பண்ணணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ரைட்டு காலோட டோ தூக்கி இருக்குமா, ஸோ அந்த காலை வந்து இப்படி கீழே இப்படி இறக்கணும். ஓகே, இப்படி இறக்கணும். இந்த காலை இப்படி இறக்கும்பொழுது லெஃப்ட் காலை லெஃப்ட் சைடில் இப்படி மூவ் பண்ணணும். ஓகே, இப்படி. ஸோ 2 ஒன்றா பண்ணுங்கள். ஓகே, ஸோ அப்போ வந்து ஒரு ஷேக் பண்ண முடியும் நம்மளால். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணோன்னா பெல்ட்டை பிடிச்சிக்கிட்டு 1. ஓகே, நீங்கள் வந்து அப்படி ஸ்லைட்டாக குனியணும். ஓகே, குனியணுன்னா இப்படி ஃப்ரண்ட்டு பேக்கில் குனியக்கூடாது, இப்படி இப்படி டவுன் அப்பு. ஓகே, குனியக்கூடாது, டவுன் அப்பு. ஓகே, எப்படின்னா இப்படி 1. ஓகே, ஸோ தலை என்ன பண்ணணுன்னா ரைட் சைடில் தான் பார்க்கணும். ஓகே, ஸோ ரைட் சைடில் இப்படி பார்த்துக்கோங்க, இப்படி பிடிச்சிக்கோங்க. 1 2. அவ்வளோதான், ஈஸி இது. ஓகே, ஸோ எப்படின்னா நல்லா தெரியணுன்னா நீங்கள் பெல்ட்டை தான் பிடிக்கணும். பிடிச்சிட்டு 1 2. ஓகே, ஸோ கால் முடிஞ்சிருச்சு, கையும் முடிஞ்சிருச்சு. ஷோல்டர் என்ன பண்ணோன்னா இப்படி கீழே வரும்போது ஷோல்டரை நீங்கள் இப்படி கீழே இப்படி இறக்கணும், மேலே ஏறும்போது இப்படி ஏற்றணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி. ஓகே, ஓகே, கை இப்படி வந்து இப்படி வச்சுக்காதீங்க, இப்படி எலாபரேட்டாக வச்சுக்கோங்க, கை கேப் தெரிகிற மாதிரி. ஓகே, 1 2. ஓகே, 2 கவுண்ட்டு தான். ஸோ 2 கவுண்ட்டு 1 2 2 கவுண்ட் முடித்தோடனையும் உங்கள் பொசிஷன் இப்படியே தான் இருக்கணும், கால் பொசிஷன். கை மட்டும் என்ன பண்ணுன்னா 2 கையுமே இப்படி ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஓகே, இந்த பாக்கெட் இருக்குல்ல, பேண்ட் பாக்கெட், அங்கே வந்து உங்களோட உள்ளங்கை வந்து கேமராவை பார்த்த மாதிரி இப்படி வைக்கணும். இப்படி வச்சுட்டு உங்களோட தலை வந்து ரைட் சைடில் இப்படி பார்த்த மாதிரி இருக்கணும். ரொம்ப இப்படி திருப்பக்கூடாது, இப்படி தான். ஓகே, ஸோ ஸ்லைட்டாக லெஃப்ட்டு இப்படி இந்த ஆங்கிள் இருந்த மாதிரி இருக்கணும். ஃபுல்லாக இப்படியும் இருக்கக்கூடாது, இப்படியும் இருக்கக்கூடாது, இப்படி. ஓகே, இந்த மாதிரி டிகிரியில் வச்சுட்டு உங்களோட கையை ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு வந்துடுங்க. எந்த ஸ்டெப்புனா 1 2 3. ஓகே, இது வைக்கிறதும் கவுண்ட்டு தான். 3 வச்சுட்டு 4th கவுண்ட்டு ஒன்று போடணும். எப்படின்னா 1. ஓகே, 1. ஸோ இது வந்து இந்த ஷேக் வந்து எப்படி பண்ணணுன்னா இப்படி ஃபுல்லாக இப்படி பாடி எப்படி ஃபுல்லாக பாடி இப்படி ஷேக் ஆகக்கூடாது, இப்படி. ஓகே, நான் இப்படி வச்சு போடுறேன், அப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ என்ன பண்ணணுன்னா உங்கள் இடுப்பு மட்டும்தான் இப்படி 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 ஒரு ஷேக், இப்படி இப்படி ஷேக் வரும்போது உங்களோட கையை இப்படி ஃப்ரண்ட்டில் போயிட்டு பேக் இப்படி 1. ஓகே, ஸோ 1 முடிச்சுட்டு தலை வந்து ரைட் சைடில் தான் இருக்கணும். இப்படி 1 பண்ணிவிட்டு 2 பண்ணும்போது என்ன பண்ணணுன்னா உங்களோட கையை இப்படி திருப்பிடுங்க. ஓகே, திருப்புறது அதுக்கெலாம் கவுண்ட் வராது. நீங்கள் வந்து 1 பண்ணிவிட்டு கையை இப்படி திருப்பிடணும். திருப்பும் பொழுது என்ன பண்ணணுன்னா உங்களோட கால் என்ன, இப்போ காலும் கையை சேர்த்து பண்ணணும். எப்படின்னா ஃபஸ்ட்டு கால் சொல்லித்தரேன். ஓகே, கால் வந்து இந்த பொசிஷனில் இருக்கா, ஸோ லெஃப்ட் கால் வந்து பேக் டோவை இப்படி லெஃப்ட் சைடில் இப்படி பண்ணணும். எப்படின்னா இப்படி, இங்கே பாருங்கள், லெஃப்ட் கால் மட்டும் பாருங்கள் 1. ஓகே, ரைட்டு கால் இப்போ பாருங்கள், ரைட்டு கால் இப்படி தூக்கிட்டு இருக்கட்டும். ஸோ அதை வந்து அப்படி ரைட் சைடில் இப்படி பின்னாடி போயிட்டு வரணும், இப்படி. ஓகே, ஸோ நீங்கள் ஃபுல்லாக இப்படி டர்ன் பண்ணணும்னு இல்லை, அந்த ஷேக் கொடுத்தாலே போதும். எப்படின்னா அவ்வளோதான், அந்த ஷேக் அவ்வளோதான். ஸோ அதுதான். ஓகே, ஸோ 1 முடிக்கிறீங்களா, முடிச்சுட்டு
ஓகே இந்த கை இப்படி திரும்பி இப்படி ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு வரணும். 1 காலும் சேம் ரெண்டும் சேமாக நடக்கணும். கையும் காலும் சேமாக டர்ன் பண்ணி வரணும். ஓகே ஸோ இதுதான் வந்து ஸ்டெப்பு. ஓகே ரெடி? ஸோ எப்படின்னா 1 2 அவ்வளோதான். ஸோ இந்த ஸ்டெப்பை வந்து நம்ம அப்படியே ரிப்பீட்டடாக போட போகிறோம். ஓகே ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் எல்லா ஸ்மால் திங்ஸும் சொல்லியிருக்கேன். ஓகே ஸோ இது முடிச்சிட்றீங்களா? முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா கால் ஃபஸ்ட்டு சொல்லித்தரேன். ஓகே ஸோ லெஃப்ட் கால் வந்து நீங்கள் அப்படியே தான் வச்சுக்கணும். ரைட்டு கால் தான் இப்போ மூவ்மெண்ட் ஆக போகுது. எப்படின்னா இப்படி முடிக்கிறீங்களா? இப்படி முடிச்சுட்டு ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு வைங்க ஃபஸ்ட்டு கவுண்ட்டு 1 2 3. ஸோ இது வந்து கால் ஸ்டெப்பு. தலையும் கையும் என்ன பண்ணணுன்னா தலை வந்து தேர்டாக சொல்லித்தரேன். கை என்ன பண்ணணுன்னா கையை வந்து இப்படி மடக்கோங்க. ஓகே இந்த ஆங்கிளில் இப்படி மடக்கோங்க. ஸோ இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கக்கூடாது, இப்படி டவுனாக இருக்கக்கூடாது, ஓரளவு இப்படி வச்சுக்கணும். கையை வந்து இப்படி ஃபுல்லாக இது பண்ணக்கூடாது, ஃபோல்ட் பண்ணக்கூடாது. கையை வந்து இப்படி கேஷுவலாக இந்த மாதிரி வைக்கணும். இப்படியும் வைக்கக்கூடாது, இப்படியும் வைக்கக்கூடாது, இப்படி வைக்கணும். ஓகே இப்படி வச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு 1. ஸோ கால் விட்டுருங்க, கை மட்டும் நான் சொல்லித்தரேன். ஸோ உங்களோட கை பொசிஷன் வந்து இதுதான். ஓகே ஸோ இப்படி கை வச்சுக்கோங்க. வச்சுட்டு 1 ஃபஸ்ட்டு வந்து 1 2 3. ஓகே ஸோ 3 முடியும் பொழுது உங்களோட ரைட் ஷோல்டர் தான் டாப்பில் இருக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே ரைட் ஷோல்டர் தான் டாப்பில் வச்சு இப்படி தூக்கணும். எப்படின்னா இப்படி 1 2. நான் வந்து அந்த ஷேக் வந்து செகண்டாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நுணுக்கம் என்னென்னா 1 2 3 இதை மட்டும் பண்ணுங்கள். கை கூட ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். எப்படி வச்சுக்கோங்க, அப்போ தான் ஃப்ளோவாக இருக்கும். 1 2 3. சில பேருக்கு டான்ஸ் வந்து அந்த ஃப்ளோ இப்படி ரொட்டேட் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அவங்க ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணணுன்னா இப்படி 1 2 3. நீங்கள் வந்து இப்படி ஷேக்லாம் பண்ண வேணாம், இப்படி மட்டும் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆகும். ஓகே 1 2 3 அவ்வளோதாங்க. ஸோ இதில் எப்படி அந்த ஷேக் கொண்டு வரணும்னா கழுத்தை வந்து இப்படி பண்ணணும். ஓகே ஷோல்டர் நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், கழுத்து தான் இப்படி போகணும். எப்படின்னா இப்படி 1 2 3. ஓகே ஸோ கழுத்து வந்து 1 2 3 இப்படி போகாமல் சும்மா அப்படி லைட்டாக இப்படி ஃப்ரண்ட்டில் வந்து இப்படி வந்துடணும். அப்படி பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த ரவுண்டு ஷேக் வந்து வந்துடும் சூப்பராக. எப்படின்னா இப்படி பாருங்கள் 1 2 3. ஓகே ஸோ நீங்கள் வந்து இப்படி ஷேக்கும் இப்படி முன்னாடியும் பண்ணலாம், இல்லைன்னா இப்படி ரைட் லெஃப்ட்டும் பண்ணலாம். அது வந்து நீங்கள் கன்வின்ஸாக பண்ணிக்கோங்க. ஓகே இதுதான் வந்து கழுத்தும் ஷோல்டர் கை லெக் ஸ்டெப்பு. ஓகே இப்போ இது எல்லாமே சேர்த்து போடலாமா? இப்படி முடிக்கிறீங்களா? முடிச்சுட்டு 1 முன்னாடி போகுது ரைட்டு கால். ஸோ ரைட் ஹேண்ட் ஷோல்டர் அப்பில் வரணும், லெஃப்ட் ஹேண்ட் ஷோல்டர் கீழே வரணும். ஓகே இப்படி 1 பேக்கில் போகும்போது லெஃப்ட் மேலே, ரைட்டு கீழே 2 அகைன் 3. ஸோ 3 வரும்போது உங்களோட தலை வந்து லெஃப்ட் சைடில் திரும்பிடணும். ஓகே 3வது கவுண்ட் வரும்போது தான், அது வரைக்கும் உங்கள் தலை ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும். எப்படின்னா எப்படி 1 2 3. ஓகே 3 முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்டெப் தான் பண்ண போகிறோம். ஓகே 3 முடிக்கிறீங்களா? முடிச்சுட்டு ரைட் கால் எடுத்துகிட்டு வந்து இப்படி வச்சுருங்க. தலையை வந்து ரைட் சைடில் இப்படி திருப்பிடுங்க. ஓகே கேமராவை பார்க்கக்கூடாது. கேமராவை எப்போ பார்க்கணுன்னா இந்த ஷோல்டர் ஷேக் ஸ்டெப் மட்டும்தான் கேமரா பார்க்கணும். அதுவும் முடியும் பொழுது லெஃப்ட் சைடில் பார்க்கணும். நெக்ஸ்ட் இந்த ஸ்டெப் போடுவோம், அது ரைட் சைட் பார்த்தணும். ஓகே ஸோ நான் ரொம்ப டீட்டெயில்டாக சொல்கிறேன், அதனால் வீடியோ லென்த் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் ஈஸியாக இருக்கலாம், தெரிஞ்சவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே நான் வந்து பிகினர்ஸும் பார்த்து கற்றுக்கணும், மிட் லெவலில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான். ஓகே பிகினர்ஸ் கற்றுப்பாங்க, மிட் லெவலில் இருக்கிறவங்க தெரிஞ்சுப்பாங்க. ஓகே ஸோ கம் டு தி ஸ்டெப்ஸ். ஸோ இப்படி வந்து இப்போது 3 கவுண்ட் முடிச்சோன்னையும் அதே பொசிஷனுக்கு வந்துடுறீங்களா? ஓகே இப்படி இருப்போமா? காலை இப்படி வைக்கும் பொழுது, தலையை இப்படி திருப்பும் பொழுது கையை எப்படி ஃப்ரண்ட்டில் இப்படி வைக்கணும். ஓகே அந்த ஸ்டெப் போகிறதுக்கு எப்படின்னா இப்படி முடியுதா? 1 2 3 4. ஓகே ஸோ எல்லாமே கால் கை தலை திருப்புறது 3மே சேமாக பண்ணணும். ஓகே அப்போ தான் வந்து அந்த ஸ்டெப்பு நெக்ஸ்ட் பண்ண முடியும். ஓகே இதெல்லாம் டக்குன்னு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி முடிக்கிறீங்களா? முடிச்சுட்டு அகைன் 1 2 3. ஓகே 3 கவுண்ட் பண்ணணும். எதுலன்னா இப்படி ஃப்ரண்ட்டில் தட்டுறீங்களா அதில் தான் முடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே 1 2 3. ஓகே 3 முடிக்கிறீங்களா? முடிச்சுட்டு அகைன் சேம் 1 2 3. 3 பண்ணும்போது கழுத்து திரும்பிடணும். 4 1 2 3. அகைன் 2 செட்டு முடிச்சாச்சு. இப்போ 3rd செட்டு 1 2 3 1 1 2 3. ஓகே ஸோ 3rd செட்டு போடும்போது என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு டைம் இப்படி முடிக்கிறீங்களா? முடிச்சதுக்கப்புறம் அகைன் இதே ஃப்ரண்ட்டில் பேக் பண்ணுறத 2 வாட்டி போடணும். ஓகே
அதுதான் வந்து அது முடிகிற கவுண்ட்டு. 3வது செட்டு வந்து 1 2 முடிக்கிறீங்களா, முடிச்சுட்டு ஃப்ரண்ட்டில் கை வச்சுருவீங்களா, அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்பு மட்டும் 2 செட்டு போடணும். ஓகே, ஃபாஸ்ட்டாக போடணும், அதுதான் மேட்ருங்க. ஸோ 1 இது கேஷுவலாக முடிச்சிருவீங்க ஃபஸ்ட்டு செட்டு. இதில் மட்டும் சொல்கிறேன், இந்த ஸ்டெப் மட்டும். மற்ற 2 ஸ்டெப்புமே ஃபாஸ்ட்டாக போடணும். எப்படின்னா ஃபஸ்ட்டு 3வது செட்லேருந்து சொல்கிறேன். ஓகே 1 ஓகே 1 2 3 1 2 3 இது மட்டும் ஃபஸ்ட்டு செட்டு 2 செட்டு போடணும். எப்படின்னா மறுபடியும் அதே ஃபாஸ்ட்டாக 1 2 ஓகே. இது வந்து 2 செட்டு ஃபாஸ்ட்டாக போடுறேங்க, உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கை செட்டு மட்டும் 2 போடணும், விச் மீன்ஸ் லாஸ்ட்டாக வரும்போது 3 வாட்டி பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு வாட்டி நார்மல், மற்ற 2 ஃபாஸ்ட்டாக போடணும், பேக் டு பேக் போடணும். பேக் டு பேக் போட்டு முடிச்சுட்டு இந்த பொசிஷனில் இருப்பீங்களா, இருக்கும்போது என்ன பண்ணணுன்னா உங்களோட ரைட்டு கை எடுத்து 1 2 3 ஓகே 1 2 1 2 3 2 சுற்றிட்டு 3வது வாட்டி இப்படி சும்மா இப்படி பின்னாடி காட்டுறீங்க, லெஃப்ட் சைடில் காட்டுறீங்க. அப்போது இப்படி சுற்றிட்டு கை அப்படி காட்டும்பொழுது உங்களோட ரைட் கால் வந்து இப்படி பின்னாடி போடணும். ஓகே, எப்படின்னா இது முடிச்சுட்டு 1 2 3 ஓகே. கையை அப்படி கிளம்ஸியாக முடிச்சுக்கலாம், நம்ம இஷ்டம் தான். பட் மூவியில் இதுதான் முடிப்பாங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் சொல்லி கொடுத்த விதமும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும் புரியலன்னா ப்ளீஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோஸில் வந்து நான் அப்கிரேட் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டுமே பீஸ்ட் படத்துலேருந்து அரபிக்குத்துலேருந்து தான் சாங் வந்து நான் ஒரு ஸ்டெப்பு எடுத்து வச்சுருக்கேன். என்ன ஸ்டெப்னா இப்படி தட்டி போடுவார்ல, ஓகே, அந்த ஸ்டெப் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை தான் நான் போஸ்ட் பண்ண போகிறேன் நெக்ஸ்ட்டு. அதை தாண்டி வேறு ஏதாவது அதோட நான் ஸ்டாப் பண்ணிப்பேன் அந்த சாங்கில். அதுக்கு மேலே நிறைய இருக்குது. ஸோ நமக்கு புரிகிற மாதிரி அந்த சாங் என்ன சொல்கிறது, மற்றெல்லாம் விட்டாக வரும், அதெல்லாம் எடுத்து நான் எப்படி போடுறதுன்னு தெரில. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் இந்த ஸ்டெப்பு தான் போடுவேன். இந்த ஸ்டெப்போட நான் பீஸ்ட் சாங்கில் அரபி குத்து முடிச்சுப்பேன். நெக்ஸ்ட் வந்து ஜாலி ஜிம்கான அதெல்லாம் நான் எடுப்பேன், மற்றதும் போடுவேன். ஓகே, ஸோ பீஸ்ட் சாங்கில் வேறு ஏதாவது நான் போடாதது உங்களுக்கு பர்டிகுலராக தேவைப்பட்டதுன்னா அந்த கிளிப் டைமிங் அந்த மாதிரி ஏதாவது மென்ஷன் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்காக போடுவேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அந்த சாங்கில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் இது உங்கள் டேவிட் ஜேம்ஸ். ஸ்டே டியூன், பை.